ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பண்ண போகிறோம்னா சர்ச்சுக்கு போக போகிறோம். அப்புறம் இன்றைக்கி ஆக்டர் விஜயோட பிறந்தநாள் போல். அதனால் என்னென்னா நம்ம இன்றைக்கி ஏதோ ஏதோ ஃப்ரீ அப்படி இப்படின்லாம் நியூஸில் போட்டான். அது எப்படின்னு பார்ப்போம். முடிஞ்சால் இன்றைக்கி கிண்டி நேஷ்னல் பார்க் போகலாம். Through baptism, you were made members of the body of Christ. Hi, hello friends. Welcome to my vlog. Today I am going to speak in English as I am in an auspicious church right now. You may wonder why I am speaking English. I usually speak good English, but I usually prefer not to speak in English. And let us continue our vlog. And I have finished this church. Now I am going to next destination. பார்க்கிங் டிக்கெட் வந்து 20 ரூபா. அது உள்ள வந்து புரிஞ்சுதா? இன்னைக்கு இளைய தளபதி விஜயோட பிறந்தநாள். இன்னைக்கு ஃப்ரீ டிக்கெட்டா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு விஜயோட பிறந்தநாள்னு சொல்லாத, ஆனால் அது எப்படி ஃப்ரீயாக இல்லை உண்டான்னு சொல்லி பார்ப்போம். Hello friends. அப்படியே ஜூம் பண்ணிட்டோம், பேச முடியல. இந்த சென்னையோட நடுவில் வந்து நல்லா நீட்டாக ஒரு இடம் இருக்குது. இது இவ்வளோ நீட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கு. நான் டிக்கெட்டு ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து புக்கிங்காக அது வண்டலூருக்கு மட்டும்தானே. சரி, இதுக்கு 60 ரூபா டிக்கெட் ஆச்சு. மிருகங்கள்லாம் ரொம்ப கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. இனி அடுத்தது பறவை இருக்கிற இடத்துக்கு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கூண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதோ ஜுராசிக் பார்க்கில் வர மாதிரி இருக்குதே. இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. இந்த இடம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நீட்டாக மெயின்டைன் பண்ணுற. நீங்களும் வந்து பாருங்கள். இங்கே கிளாஸ் இருக்குது, அங்கே ஆட்கள் இருக்குதுன்னு சொல்லி இங்கே வந்துட்டு இடத்த பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எப்படி நீட்டாக அழகாக. உண்மையில வந்து இங்கே வர்றது வந்து ஒர்த்து தான். நான் சீக்கிரமாக வந்துட்டேன் எல்லாருக்கும் முன்னாடியும். அது வந்து செம லக்கு. இங்கே ஒரு பெரிய பறவை ஒன்று இருக்கு. எங்கே போச்சு? இன்னும் பறவையும் ஜாலியாக பறந்துட்டுருக்கு. சரி, ஓகே. நீ அடுத்தது இங்கே ஒரு முதல்ல இருக்குது. முதலே பார்ப்போம்.
முதல்ல பார்க்க முன்னாடி இங்கே ஒரு பறவை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. எப்படி இருக்கு பாருங்க, என்ன அழகாக இருக்குது இந்த பாருங்க. இதுக்கு பேர் இது இல்லை. ஆனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விசித்திரமான பறவையை பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம காக்கா நண்பர் காக்கா. கைஸ், நான் வந்து இந்த இப்படி என்ன சொல்ல, இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும் ஜாலியாக போயிட்டு வரலான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு விஜய்க்கு பர்த்டேன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அது மொக்கையாயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, இந்த இடம் நல்லா நீட்டாக இருக்குது. தான் ஃபஸ்ட் டைம் மாறேன். ஆனால் வந்து சிட்டிக்குள்ளே வரும்போது இவ்வளோ நீட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது காடு மாதிரியே இருக்குது, அப்படியே காடு தான். ஆனால் மொத்தம் 100 இருக்கும் ஒரு ஆளுக்கு விட்டு. வண்டிக்கு ஒரு 20 ரூபா, இதுக்கு ஒரு 60 ரூபா, 80. அப்படியே நம்ம ஏதாவது ஜூஸ் தண்ணியெல்லாம் வாங்கினா 60 ரூபா. இப்போ அடுத்தது முதலை ஒன்று இருக்கிறது. முதலை எங்கே காணல? முதல்ல முதல்ல எங்கே போச்சு? கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். சரி, இப்போ நம்ம அடுத்து எங்கன்னா அந்த சைடில் ஏதோ ஒரு எக்ஸிபிட் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா? அதுதான் ஹைலைட்டு, கிட்ட இருக்குது. இன்றைக்கி பார்த்து நமக்கு கூட்டமே இல்லை, அதனால் நம்ம ஜாலியாக வீடியோ எடுத்துக்கலாம். நீ விலாக் கன்ஃபார்ம் உங்களுக்கு இருக்குது. இது எலி மாதிரி இருக்கு பாருங்க. இன்னொன்று இதாக இருக்கு. எலி மாதிரி இருக்கு. எலியும் மானும் சேர்ந்து கிராஸ். இந்த பேர் சருகுமான். I'm a small shy deer, hide behind the trees and bushes if I'm invisible, so it's rare for you to spot me anywhere. இது இந்தியன் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து ஒரு ஐட்டம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பாட்டு போகிறோம். அங்கே போகிறோம். பிளாக் பக்குன்னு சொல்லி ஒரு மான் இருக்குது. ஏன்னா கிட்டக்க இருந்து எல்லாமே மிருகத்தை இவ்வளோ கிட்ட இருந்து பார்க்குறது இன்னும் எப்போ சஃபாரி மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப கிட்ட இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் ஆன்டிலோப்பு கருவேப்பிலையா? ஓகே, அடுத்த இடத்துக்கு போகலாம். இது வந்து பார்க்கிங் டியர்னு ஒன்று இருக்கு பாரு. என்ன இருக்கு?
ஏதோ பார்க்கிங் டியர்னா வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மிருகத்தை. சரி நீங்களும் பார்த்துட்டுல அடுத்து வேறு டாய்லெட் இருக்குது. இது சம்மர் டைமில் கொஞ்சம் காஞ்சி போய் கிடக்குது. மயில் 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 இப்போ மட்டும் இது ஆடினா சூப்பராக இருக்கும். மயில் திருப்பு மயில் ஓப்பனாக இருக்குது பேர். நிஜமாகவே வந்து சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து நல்லா செரீனாக இருக்குது தெரியுமா. இப்படி ஒரு ஈவினிங் டைம்லாம் வந்து இங்கே நல்லா ஜாலியாக இருக்கும். இது பாரு மான்லேயே பெருசாக இருக்குது, மூஸ் மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் வந்து என்னன்னா சாம்பார் டியரா. சவுண்டு வருது. சாம்பார் டியரை பார்க்கல, சாம்பார் டியர். இது கொஞ்சம் பெருசாக தனியாக இடம்லாம் விட்ருக்காங்க. ஒருவேளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விட்ருக்காங்க போல். இது இந்தியாவுக்குள்ள ஐட்டம். அடுத்தது இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கு. நம்மளும் சில்ட்ரனாக இருக்கும்போது இங்கே வந்து விளையாடுறது தான். இப்போ எதுவும் கிடையாது. எங்க ஒரு மங்கூஸ் இதுக்கு நல்லா ஓப்பனாகவே இருக்குதுப்பா. அப்புறம் இது என்னென்னா ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிங்கன்னா கோல்டன் ஜாக்கல். எங்கே இருக்குது ஜாக்கல்? என்ன இருக்கும்? நரிக்குட்டி நாய் மாதிரியே இருக்கா. இது பாருங்க, நாய் மாதிரி இருக்கு. சரி பாரு, நாய்க்குட்டி மாதிரி இருக்கு. அழகா பொமேரியன் நாய்க்குட்டி கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குது. ஒரு கோஷ்டி வந்துச்சு. கோல்டன் ஜாக்கலு. சவுண்டெல்லாம் கேளுங்களேன். வெள்ளை கலர் மயில் நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். வெள்ளை கலர் மயில் தோகை வச்சு ஆடுது. இங்கே பார்த்து ஆடுறா தங்கம். எதுக்காக இப்படி ஆடுது? நல்ல மெஜஸ்டிக்காக தாங்க இருக்குது. இதுலேயும் அந்த மயிலை வந்து இது வைக்காங்க போல, தேசிய பறவைன்னு. இங்கே மயில் இல்லை இங்கே பத்தாட்லே. அங்கே யார் இருக்கா? அங்கே அது ஆம்பளை மயில் இல்லாம். டவுசர் அங்கெல்லாம் போகக்கூடாது. சரி ஓகே, டைம் முடிஞ்சு போச்சு. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குமே. சரி, ஒரு கேஃபெட்டீரியா இருக்குது. இங்கே வருவோம் பாருங்கள். இந்த 1 லிட்டர் தண்ணி வந்து 30 ரூபாவாம். எங்கே 30 ரூபா போட்டிருக்கீங்க? பேக்கேஜ் இருக்கலாம், மற்ற மாதிரி இல்லை. நல்ல சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் காலையில் வந்துட்டேன், தப்பாயிட்டு. சாயங்காலம் வரணும் இங்கெல்லாம்.
இப்படி இருக்கு பாருங்க, நல்ல ஷேடிங்க கூலிங்க இப்படி இருக்குன்னு பற்றியில் எல்லானாலும் வேலை தான் வருது. உண்மையிலே இந்த இடம் வந்து சென்னைக்கு நடுவில் சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் ஃபேமிலியாக வரைக்கும் பெஸ்ட்டு ஸ்பாட் இந்த கிண்டி தான். அன்எக்ஸ்பெக்டடாக தனியாக வந்துட்டேன், இதே ஃபேமிலியாக வந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, இனி அடுத்து நம்ம விளாக் அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இனி அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். தெரியாமல் எவ்வளோ தண்ணி வாங்கிட்டோன்னு தான் வேப்ப மரமோ. அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா, இந்த யானை இருக்குல்ல, யானை பக்கத்தில் இருக்கோம். இன்னும் பாதி ஜூவே வந்திருக்கோம். ஓகே, அடுத்து எங்கே போனோம்? ஆஸ்ட்ரிச், ஈமு, குரங்கு. அனுமதி கிடையாது, ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க போலயே. புது இது சீரோ. ஏய், ஆஸ்ட்ரிச் போடுற முட்டை தெரியுமாட்டா? ஆஸ்ட்ரிச் முட்டை. ஆஸ்ட்ரிச் முட்டை வந்திருக்குமே. நெருப்புக்கோழி. ஏய், எதுக்குமே என்ன பெருசாக இருக்கு பாரு. ஹலோ, நான் தான் ஆஸ்ட்ரிச். கரெக்டாக டோஸ்ட்ரிச். தெரிஞ்சு மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் ஜோனுன்னு நினைக்கிறேன். அது எங்கே எல்லாம் குழந்தையில தான் இருக்காவோ. இது கரெக்டாக குழந்தையில ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கு. நான் தான் எருமை மாட்டு மாதிரி லேட்டாக வந்துடுச்சு. ஓகே, நீ அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாமா? ஷிட்டுக்குடி. ஜாவா ஃபின்ச். ஏதாவது ஒரு பழம் இல்லை. தெரியுது. காட்டு பூனையா? காட்டு பூனை. பூனை காணல. காணல, நீங்க ஒளிஞ்சிருக்கு போல. எனக்கு வந்து கேட்டேன். ஓகே, பூனை காணல. அழகான ஆஸ்ட்ரி ஸ்பாட்டட் மூனியான்னு ஒன்று இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே தான் கிடக்கு. என்ன பாருங்க,
இப்படி தான் பறவை இருக்குது. ஆனால் வந்து இவங்க மூடி வச்சுருக்காங்க, வெயிலுக்காக இருக்கும் பாவம். இங்கே போனோம். சரி, நான் முதல் அங்கே முடிச்சுட்டு இங்கே வரேன். பீஸ் உண்மையாகவே எல்லாமே ஃபேமிலியாக தான் இருக்காங்க. நான் மட்டும்தான் இங்கே சும்மா சுற்றிட்டு இருக்கிறேங்க. சரி, நீ அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். அப்படி நம்ம அடுத்து வர இடம் தான் வந்து இந்த ஈமக்கோழியோட இடம். ஈமக்கோழி நினச்சாலே இந்த கோயம்புத்தூருக்கு அமைதியாக தான் இருக்கும். அவனை தான் ஞாபகத்துக்கு வரானே. பாரு, இது இது பார்க்கறதுக்கே தமாஷாக இருக்குது. ஆனால் இதுக்கு முடி இருக்குதோ? என்னடா பார்க்குற? பைத்தியம் பிடிச்ச ஒரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. நான் பாம்பு இருக்குமோ அப்படின்னு நம்ம முன்னாடி அடுத்து இங்கேயே போயிட்டு அடுத்த இடத்துக்கு போவோம். இப்போ தான் புரியுது ஏன் இங்கே ஆள் எல்லாம் இல்லைன்னு. இங்கே வெயில் கொளுத்துது. அதான் எல்லா மக்களும் மத்தியானத்துக்கு மேலே வருவாங்களா இருக்கும் இந்த இடத்துக்கெல்லாம். இடமும் சின்னதாக தான் இருக்குது. இதுக்கு எனக்கு மஸ்கோ டக்கு வாத்துக்குட்டி, வாத்து வாத்துக்குட்டி மஸ்கோ டக்கு. இந்த குஸ்தி யாருமே தெரியல. ஆந்தை எங்க இருக்கு? நிறைய மரத்தை ஆந்தை காணல. குரங்கு குட்டி வருது பாரு, டூசர். குரங்கு குட்டிங்க. அடுத்த இடத்துக்கு போவோம். இது வேண்டாம், அடுத்த இடத்துக்கு போவோம். ஆந்தை எங்கே இருக்கும்? இவ்வளோ இருக்காருன்னு சொல்லி ஆந்தையெல்லாம் வெளில போட்டுருங்களா? சரி, அந்த இடத்துக்கு போவோம். நட்சத்திர ஆமை. நட்சத்திர ஆமை சின்ன இருக்கு, இங்கே இருக்கு. என் வசிப்பிடம் இலையந்த பதற்காடுகள், வறண்ட புல்வெளிகள் மற்றும் அரைப்பாலை வனங்கள். எனது பெயர் காரணம் நட்சத்திர வடிவிலான முதுகோடு. முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் வெளியே வந்தவுடன் அவைகளை தங்கள் தற்காத்து கொள்ள விட்டு விடுவேன். என் உணவு செடிகள், இலைகள், பழங்கள், பூக்கள். அடுத்தது இந்த பூ ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்.
எப்படி இருக்கு பாருங்க லவ் பேர்ட்ஸு. போஸ்ட் கொடுக்குது பாரு. அதோட ஹைலைட்டு இந்த இதுதான் ப்ளூ கலரில் அழகாக இருக்குது ஷேடு. எப்படி இருக்கு வச்சுல அழகாக இருக்குது. ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். இந்த வசிப்பிடங்கள் மரங்கள் நிறைந்து பருவதை மற்றும் கிளி 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 கிளி. கிளி பையா என்ன நின்றுட்டே தூங்குதா என்ன? ரோஸ் நீயே பார்க்குற. ஓ அதுக்கு கழுத்தை பற்றில, அது கழுத்துக்கு பின்னாடி ரோஸ் கலரில் ரிங் மாதிரி இருக்குது. இது ரோஸ் ரிங் பேரட்டா? எப்படி வீடியோ எடுக்கும் கழுத்துக்கு பின்னாடி ரிங் மாதிரி இருக்குது. அதுதான் ரோஸ் ரிங் பேரட்டா. அதே அடுத்த இடத்துக்கு போகலாம். இது ஒரு விதமான கிளியாகும். இதுக்கு பேர் இந்தியா பெருங்கிளி. இது இந்தியா மேட் இன் இந்தியா. இதுலேயே அந்த பிங்க் கலர் இருக்கு பாரு. இப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் காலையில் யாரும் இல்லை, இப்போ எத்தனை மக்கள் வர ஆரம்பிச்சு. இதுவும் ஒரு விதமான கிளி கூட்டங்கள் தான். இது அண்டர் மெயின்டெனன்ஸ் தான். இதுக்கு பேர் காக்டெயில். நல்ல பேர் அண்டர் மெயின்டெனன்ஸ். இது பாரு பர்கிரிக்கியா அப்படியோ போஸை கொடுக்குறது எல்லாம். நீங்கள் ஆயா போஸ் கொடுத்துட்ருக்கா எல்லோரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்தாச்சு. நீ அடுத்த இடத்துக்கு போகிறோம். இங்கே பேர் பயங்கரமாக மெயின்டெனன்ஸ் போகுது போல. இங்கே இப்பொழுது குரங்கு கழுகுகள் தான் இருக்குது. பார்த்துட்டு இப்போ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற டைம் இங்கே நிறைய மெயின்டெனன்ஸ் போகுது. பெரிய பார்க்கு தான் இருக்குது. இது சீரியஸ் அண்டர் மெயின்டெனன்ஸ் இஷ்யூவில் போயிட்டுருக்கு. நிறைய மிருகங்கள் வந்து இல்லை. அங்கே ஒரு குரங்கு இருக்கு. குரங்கு குட்டி என்னடா? ஹாய். நம்ம இங்கே பண்ணிட்டு அங்கே ஒரு 2 ரொமான்ஸ் பண்ணது பாரு. இங்கே பாரு, நான் பார்த்துட்டேன். 2 குரங்கு ரொமான்ஸ். சின்ன குரங்கு அட்டகாசம் பண்ணுது. பெரிய குரங்கு வந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது. பெரிய குரங்குக்கு 2 அட்டகாசம் ரொமான்சிக் இல்லை. அப்புறம் அவரு நம்மளை மாதிரி தனியாக உட்காந்துருக்காரு. என்னடா வேணும் உனக்கு? என்னடா வேணும் உனக்கு? என்ன பார்த்துன்னு இருக்க?
ரொமான்டிக் குரங்குங்க. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய இது அண்டர் மெயின்டெனன்ஸுங்க இருக்குது. அதுதான் ரொம்ப மிஸ் ஆகுது. பரவாயில்ல, அடுத்து வேறு ஏதாவது பார்ப்போம். நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வரதுக்கு ஒர்த்தான இடம் தான். இங்கே ஏதோ ஹைட்டாக ஏதோ இருக்குது. ஐயோ, இதுவும் மூடிதான் இருக்குது. ஏதோ ஹைட்டாக இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் மெயின்டெனன்ஸ் தான். ஹலோ, இது நாளைக்கும் கொண்டு வந்துடுங்க தண்ணி காலைல. சரிப்பா, ஓகே. அப்படி மத்தியானத்துக்குள்ளே மீதி ரெண்டையும் போட்டு விட்றேன். சரி. இது பருந்து. கழுகுக்கும் பருந்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? தெரியுது. தெரியுது, அது நம்மளை பார்க்குது. அவ்வளோதான். ஏகள் எங்கே போச்சு? நல்லபடியாக முடிஞ்சிட்டு. இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இந்த பார்க்கு. நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துக்கலாம். நல்லா ஃபேமிலியோடு கூட வரலாம். நல்லா இருக்குது. சரி, ஓகே, தேங்க்யூ. நீ அடுத்து எதாவது மிஸ் பண்ணியிருக்கேன், நீ அப்படி கிளம்ப வேண்டியதான். இது ஏதோ குட்டி ஆமை ஏரியா. இது பிளாக் டர்ட்டில். ஏதோ வித்தியாசமான ஆமை. இது அங்கே பார்த்தாதே ஸ்டார்ட் கட்டை. சிகப்பு காது ஆமை. காது சோப்பாக இருக்கும் போல. ஆமை தெரியுது இல்லை? ஏய், முள்ளம்பன்னி குட்டியாக இருக்கும், இன்னும் அழகாக இருக்குது. ஓகே கைஸ், விளாக் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு விட்டுது. விளாக் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இனி அடுத்தது நீ வீட்டுக்கு போக வேண்டியதான். வேறு இனி போட்ட துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னையோட விளாக் முடிஞ்சு. தேங்க்யூ, பை. ஸ்னேக் பார்க்குன்னு ஒன்று இருக்குதாங்க, ஆனால் அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த பாட்டில் குப்பை இருக்குது, யூஸ்ஃபுல் குப்பை எல்லாம் போட்டுட்டு போகிற தண்ணி.
ஸ்னேக் பார்க்குக்கு நான் போகலை, டைம் ஆகிட்டு எனக்கு பசிக்கு. இன்றைக்கி எங்கள் குக்கு வந்து வரல, அதனால வந்து என்னென்னா நாங்கள் வந்து இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகிறோம். அதை நீங்கள் இப்போ பாருங்கள், நான் எங்கே போகிறேன். இன்றைக்கி மத்தியானம் வந்து பிரியாணி தான், சிக்கன் கறின்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா இன்றைக்கி பிரியாணி, மட்டன் எடுக்கலான்னு இருக்கோம். நல்லா மழை பெய்யுது. 3 நாள் கழிச்சு மழை பெஞ்சாங்கன்னா ஜாலியாக இருக்கும். டே எண்ட்ஸ்.